நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, ஒரு ஊருக்குள்ள ஒரு ஏழ்மையான மனிதன் ரொம்ப கஷ்டத்துல வாடிக்கிட்டே இருந்திருக்கான். அவனுக்கு ரொம்ப பண கஷ்டம் இருந்திருக்கு. அவன் இருந்து இருந்து பார்த்துட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், சரி ம நம்மள மாரி மனிதர்கள்ட்டலாம் போய் நெறைய கேட்டு பார்த்துருக்கான். ஒருத்தன் கூட இவன நம்பி 10 பைசா கூட குடுக்கலையாம். உடனடியா ஐடியா பண்ணியிருக்கான். சரி, இதுக்கு மேல இத வுட்டா நம்மளுக்கு வேற வழி இல்லன்ட்டு, உடனடியா இவன் என்ன பண்ணியிருக்கான், உயர்திரு கடவுள் அவர்கள் மேலோகம் அப்படின்னு இவன் டெய்லி லெட்டர் போட ஆரம்பிச்சிட்டான். கடவுளே கடவுளே, நான் இந்த பூலோகத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாச்சும் நீங்க ஒரு உதவி பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. அப்படின்ட்டு கடவுளுக்கு உயர்திரு கடவுள் அவர்கள் மேலோகம் அப்படின்ட்டு இவன் அனுப்பி விட்டுருக்கான் லெட்ரு. டெய்லி ஒரு போஸ்ட்மேன் பிரிச்சு பிரிச்சு இந்த கார்டை பார்த்துட்டு, என்னடா இது? இவனை இந்த லெட்டரை எங்க கொண்டு போய் சேர்க்கறது? என்னடா பண்றதுன்ட்டு இவரும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு, நம்ம எங்க மேலோகத்துக்கு போகுதுன்ட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சீட்டை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு, இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரங்கள் எல்லாம் சேர்த்து, ஏதோ உங்களால முடிஞ்சதை கொடுங்க, என்னால முடிஞ்சதை நான் கொடுக்குறேன்ட்டு பார்த்தா, அந்த காலத்துல நடந்தது தானே. ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனா 90 ரூபா தான் சேர்ந்துருக்கு. 10 ரூபா கிடைக்கல. சரி, இந்த 90 ரூபா ஃபர்ஸ்ட் அனுப்புவோம்ன்ட்டு இவர் உடனே அவனோட அட்ரஸுக்கு இந்த 90 ரூபாயை அனுப்பி விட்டாரு. அவன் உடனே அந்த 90 ரூபாயை வாங்கிக்கிட்டு உடனே அவன் பதில் கடிதம் போடுறான். உயர்திரு கடவுள் அவர்கள் மேலோகம் அப்படின்னு போட்டு லெட்ரு போகுது. போஸ்ட்மேன் பிரிச்சு பார்க்குறான். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, மேலோகத்துல வாழ்ந்த நீங்களாம் பரவாயில்லைங்க. ஆனா பூலோகத்துல வாழ்றவன் எவனுமே சரியில்லைங்க. நீங்க 100 ரூபா அனுப்பி விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்க 90 ரூபா எனக்கு கொடுத்துட்டு போஸ்ட்மேன் 10 ரூபா எடுத்துட்டாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருக்கான். உடனே போஸ்ட்மேன் தான் இவ்வளவும் செய்யறாரு. ஆனா போஸ்ட்மேனுக்கு ஒரு உதவி பண்ணப்ப அவருக்கே ஒரு உபதேசத்தை பாருங்க. அதனால இந்த உலகத்துல யாருக்கு உதவி பண்ணாலும் நம்மளுக்கு உபத்திரம் தான் வருது. அதனால இந்த கதைக்களம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறு ஒரு கதைக்களத்தோடு நான் உங்களை அன்போடு சந்திக்கிறேன். இந்த கதை எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வந்து 10வது படிக்கும்போது மீன்சுட்டி ஸ்கூல்லேருந்து என்னை என்எஸ்எஸ் கேம்புக்கு உக்கோட்டைக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்ப ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாத்தியார் இந்த நைட்ல இந்த கதைய சொன்னாருங்க. அத வந்து உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த கதைய உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.